அனைவருக்கும் வணக்கம். உளவியலில் சில 1 மார்க்ஸ் பார்க்கலாம். ஏற்கனவே நிறையா 1 மார்க்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க பாருங்கள். தொடர்ந்து நீங்கள் சைக்காலஜியை டச்சில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது 30 வாங்குறது உங்களுக்கு மிக சுலபமாக இருக்கும். டெய்லி ஒரு 1 ஹவராவது சைக்காலஜிக்கு ஒதுக்குங்க. மேம்பாடு என்பதன் செம்மை நிலை. மேம்பாடு அப்படிங்கிறதோட செம்மை நிலை முன்னேற்றம் அண்ட் முதிர்ச்சி. அமலா கமலா ஆய்வுகள் வலியுறுத்துவது சூழ்நிலை. அமலா கமலா ஆய்வுகள் வலியுறுத்துவது சூழ்நிலை. மனித வாழ்க்கையின் காலகட்டத்தில் முதல் வளர்ச்சி சார் பருவம். மனித வாழ்க்கையோட காலகட்டத்தில் முதல் வளர்ச்சி சார் பருவம் குளவி பருவம். குளவி பருவத்தில் தான் முதல் வளர்ச்சி சார் பருவம் அதைத்தான் மனித வாழ்க்கையோட காலகட்டத்தில் முதல் வளர்ச்சி சார் பருவம்னு சொல்கிறாங்க. எந்த பருவத்தைனா குளவி பருவம். அனைத்து மன வெளிச்சிகளும் அதிக அளவில் வெளிப்படக்கூடிய பருவம். நம்மளோட எல்லா மன வெளிச்சிகளும், நம்மளோட கோபம், டிப்ரெஷன், இதெல்லாமே மன வெளிச்சிகள் எல்லாம் அதிக அளவில் வெளிப்படக்கூடிய பருவம் எதை சொல்கிறாங்க? குமர பருவம். ஏன்னா அடலசன்ஸ் பீரியட் இல்லையா? ஸோ அந்த குமர பருவத்தில் தான் அனைத்து மன வெளிச்சிகளும் அதிக அளவில் வெளிப்படக்கூடிய பருவம் குமர பருவம். ஸோ மனித வாழ்க்கையின் காலகட்டத்தில் முதல் வளர்ச்சிசார் பருவம் குளவி பருவம். அனைத்து மன வெளிச்சிகளும் அதிக அளவில் வெளிப்படக்கூடிய பருவம் குமர பருவம். குழந்தையின் எந்த மாதத்தில் எடை இரட்டிப்பாகிறதுனா 5. குழந்தையோட 5ஆவது மாதத்தில் தான் அதோட எடை இரட்டிப்பாகிறது. குழந்தையின் 5ஆம் மாதத்தில் எடையானது இரட்டிப்பாகிறது. குழந்தை எந்த வயசில் 3 சக்கர சைக்கிளை ஓட்டும்? ட்ரை சைக்கிள் ஓட்டுங்க இல்லைங்களா? அது பார்த்திங்கன்னா 3 இயர்ஸில். இப்படி ஞாபகம் வச்சுங்க. ட்ரை சைக்கிள் 3 இயர்ஸ். ட்ரை சைக்கிள் 3 வயசு ஆகும்போது ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது ஈஸி தான், ஞாபகம் வச்சுக்கலாம். மரபு பண்புகள் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு மாறுவதை பற்றி படிக்கும் உயிரியல் பிரிவு தான் மரபியல். சொல்கிறேன் இல்லைங்களா? இவங்க அப்பா மாதிரியே பொண்ணு இருக்கிறாங்க, அப்பா மாதிரியே பையன் இருக்கிறான், அந்த ஃபேஸ் அப்படி இருக்குது, ஐஸ் அப்படி இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறப்போ அதோட மரபு பண்புகள் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு மாறுவதை பற்றி படிக்கிற அந்த உயிரியல் பிரிவை தான் மரபியல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பள்ளி பருவம் என்பது டேஸ் ஆண்டுகள் வரை ஆகும். பள்ளி பருவம் என்பது 6 முதல் 10 ஆண்டுகள் வரை. 6 முதல் 10 ஆண்டுகள் வரை ஆகும். அதே இது குறுநடை பருவம் அப்படின்னா 1 to 3 ஆண்டுகள். குறுநடை பருவம் ஒரு வயசில் தான் குழந்தைங்க நடக்க ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா? அப்போ 1 to 3 அது அந்த ஆண்டுகளை தான் குறுநடை பருவம் அப்படிங்கிறாங்க. பள்ளி பருவம் அப்படிங்கிறது குறுநடை பருவம் 1 to 3 ஆண்டுகள். அதாவது ஒரு வயசில் தான் நடக்க ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா? ஸோ குறுநடை பருவத்தில் 1 to 3 ஆண்டுகள். அதே இது பள்ளி பருவம் ஞாபகம் வச்சுக்கோங்க, 6 to 10 ஆண்டுகள் வரை. 6 முதல் 10 ஆண்டுகள் வரை பள்ளி பருவம் வயசு கிடையாது. 6 முதல் 10 ஆண்டுகள் வரை. அதே மாதிரி குறுநடை பருவம் அப்படிங்கிறது 1 to 3 ஆண்டுகள். அடுத்தது பொது உளவியல் பிரிவில் இது அடங்கியுள்ளதுன்னா என்னென்னலாம் அடங்கியிருக்குன்னா கற்றல், சிந்தித்தல், மன உணர்ச்சிகளும் எழுச்சிகளும், புலன்காட்சி, ஊக்குவித்தல், இவை அனைத்துமே பொது உளவியல் பிரிவில் அடங்கியுள்ளது. ஸோ இது இவை அனைத்தும் அதை நோட் பண்ணிக்கோங்க. பள்ளி பருவம் 6 to 10 நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மரபு பண்புகள் குழந்தைகளுக்கு டேஸ் மூலம் கடத்தப்படுகின்றன. ஜீன் தான் மரபு. அது நல்லாவே நம்மளுக்கு தெரியும். இருகரு இரட்டைகளின் ஒத்தத்தன்மை 50%. இருகரு இரட்டைகளுக்கு 50% இருக்கும். வார்தா திட்டம் கொண்டு வந்தவர் காந்தி. வார்தா திட்டம் கொண்டு வந்தவர் காந்தி. டெமோக்ரஸி அண்ட் எஜுகேஷன் என்ற நூலின் ஆசிரியர் ஜான் டூயி. சூழ்நிலை பற்றி ஆராய்ந்த மனநிலை ஆய்வாளர் கெல்வாக். சூழ்நிலை பற்றி ஆராய்ந்த மனநிலை ஆய்வாளர் கெல்வாக். ஸோ மரபு ஜீன்கள் மூலம் கடத்தப்படுகின்றன. இருக்கரு இரட்டைகளோட ஒத்தத்தன்மை பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 50%. வார்தா திட்டம் காந்தியடிகள். டெமோக்ரஸி அண்ட் எஜுகேஷன் பார்த்திங்கன்னா ஜான் டூயி. சூழ்நிலை பற்றி ஆராய்ந்த மனநிலை ஆய்வாளர். சூழ்நிலையை பற்றி ஆராய்ந்த மனநிலை ஆய்வாளர் யாருன்னா கெல்வாக். நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதை. அடுத்தது
அடலசன்ஸ் அப்படிங்கிறது எந்த மொழிச்சொல்னா லத்தீன் மொழிச்சொல். அடலசன்ஸ் அப்படிங்கிறது லத்தீன் மொழிச்சொல். அதாவது 121 கொஸ்டின் என்னென்னா, இந்த குழந்தை பருவம் வந்து நல்ல சூழலில் வந்து வளரும்போது அதோட நுண்ணறிவு ஈவு வந்து கூடுது, அதிகமாகுது அப்படின்னு சொல்லுவாங்க வந்து லிஃப்டன். அதாவது வந்து ஒரு குழந்தையை வந்து நம்ம நல்ல சூழலில் வளர்க்கும்போது அவங்களோட நுண்ணறிவு ஈவு கூடும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா லிஃப்டன். அதுதான் அதோட மீனிங்கு. கொஞ்சம் அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. குழந்தை பருவம் வந்து நல்ல சூழலில் வளர்ச்சி அடையும் போது, குழந்தைகள் வந்து நல்ல சூழலில் வந்து வளரும்போது, குழந்தைகள் நல்ல சூழலில் வளரும்போது அவர்களின் நுண்ணறிவு ஈவு கூடுகிறது என்றவர் லிஃப்டன். பெற்ற அனுபவத்தின் பிரதிபலிப்பு தான் மீளாக்க கற்பனை. நம்மளாக ஒன்று வந்து ஒரு அனுபவத்து மூலமாக தான் வந்து நம்ம இப்படி இருக்குன்னு நம்ம ஒரு இமேஜின் பண்ணி ஒரு கற்பனை பண்ணி யோசிப்பாடிங்களா, அதான் வந்து நம்மளோட அனுபவத்தோட பிரதிபலிப்பு தான் மீளாக்க கற்பனை. அடுத்தது குழந்தைகளின் பார்வை கவனவீச்சு. குழந்தைகளின் பார்வை கவனவீச்சு வந்து 3 to 7. குழந்தைகளின் பார்வை இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் ஒரு 20 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள், ஆன்சரும் நான் இதிலே மார்க் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அது கீழ்நோக்கி கசிதல் கோட்பாடு. கீழ்நோக்கி கசிதல் அப்படிங்கிற கோட்பாடு யாரால் கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் ஜஸ்ட்டு திங்க் பண்ணுங்கள். இதுக்கு ஆன்சர் வந்து ஹண்டர். தெரிஞ்சதுன்னா ஓகேங்க, தெரியாத கொஸ்டினை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தெரிஞ்ச கொஸ்டினை அப்படியே ரீகால் பண்ணிக்கோங்க. மாஸ்லோவின் ஊக்குவித்தல் கோட்பாடில் அடித்தளமாக அமைவது. மாஸ்லோவின் ஊக்குவித்தல் கோட்பாடில் அடித்தளமாக அமைவது உயிர் வாழ அடிப்படை தேவைகள். உயிர் வாழ அடிப்படை தேவைகள். நடத்தை கோட்பாட்டின் அடிப்படை. நடத்தை கோட்பாட்டின் அடிப்படை அறிவா, அமைப்பா, தூண்டல் துலங்கல் தொடர்பா, உட்காட்சியா? நடத்தை கோட்பாட்டின் அடிப்படை வந்து தூண்டல் துலங்கல் தொடர்பு. நடத்தை கோட்பாட்டின் அடிப்படை தூண்டல் துலங்கல் தொடர்பு. கீழ்நோக்கி வடிகட்டுதல் என்ற கொள்கையை உருவாக்கியவர். கீழ்நோக்கி வடிகட்டுதல் என்ற கொள்கையை உருவாக்கியவர் மெக்காலே. இதுக்கு முன்னாடி படித்ததை வந்து பார்த்துக்கோங்க. அது வந்து கீழ்நோக்கி கசிதல் வந்தால் ஹண்டர். கீழ்நோக்கி கசிதல் வந்தால் ஹண்டர். இது வந்து கீழ்நோக்கி வடிகட்டுதல் வந்தால் மெக்காலே. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. வெற்றியை போல் பின்தொடர்வது வேறொன்றும் இல்லை என்ற கருத்துரையை விளக்குவது எது? வெற்றியை போல பின்தொடர்வது வேறொன்றும் இல்லை அப்படிங்கிறது கருத்துரையை விளக்குவது என்ன? தயார் நிலையில் இருத்தல். எப்போவுமே நம்ம தயார் நிலையில் இருந்தோம்னா வெற்றி தான், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் தமிழகத்தில் எப்போது எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்கள். எங்கன்னா நம்ம தமிழ் சங்கம் வளர்த்த மதுரை. 1980 மதுரை. 80s கிட் ஞாபகம் வச்சுங்க, மதுரை. அடுத்தது தனி பயிற்றுவிப்பு முறை கற்பித்தலின் வேறு பெயர். தனி பயிற்றுவிப்பு முறை கற்பித்தலின் வேறு பெயர் வந்து கெல்லர் திட்டம். தனி பயிற்றுவிப்பு முறை கற்பித்தலின் வேறு பெயர். தனி பயிற்றுவிப்பு முறை கற்பித்தலின் வேறு பெயர் வந்து கெல்லர் திட்டம். குழப்பமான கோட்பாடுகளுடைய புத்தி கூர்மை என்பதை தெரிவித்தவர். குழப்பமான கோட்பாடுடைய புத்தி கூர்மை அப்படிங்கிறத தெரிவித்தவர் யார் அப்படின்னா ஸ்பியர்மேன். ஸ்பியர்மேனோட இருகாரணி கொள்கை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. முயன்று தவறி கற்றல்னாவே நல்லா தெரியும். இது ஈஸி கொஸ்டின், தாண்டே. 10வது பார்த்துக்கோங்க. சர்வவிக்ஷ அபியான் என்பது எதற்கான திட்டம்? சர்வவிக்ஷ அபியான் என்பது முதியோர்க்கா, முறைசாரா சிறுவர் கல்வியா, அறிவொளி இயக்கமா, 100% கல்விக்கான திட்டமானு கேட்டாங்கன்னா சர்வவிக்ஷ அபியான் என்பது 100% கல்விக்கான திட்டம். அடுத்தது மாஸ்லோவின் படிநிலை தேவைகள். இது நல்லா தெரியும் நம்மளுக்கு. 7. மாஸ்லோவின் படிநிலை தேவைகள் 7. வாய்ப்பிழை எடுத்துக்காட்டுகளினால் மறைந்துள்ள ஊக்கிகளின் வெளிப்பாட்டை பற்றி கூறுவது. வாய்ப்பிழை எடுத்துக்காட்டுகளினால் மறைந்துள்ள ஊக்கிகளின் வெளிப்பாட்டை பற்றி கூறுவது ஊக்கிகளின் கோட்பாடு.
சுய கல்வி முறையை பரிந்துரை செய்தவர் ரசல். சுய கல்வி முறை பரிந்துரை செய்தவர் ரசல். சிறைச்சாலைகள் சீர்திருத்தத்திற்காக பாடுபட்ட பள்ளி. சிறைச்சாலைகளோட சீர்திருத்தத்திற்காக பாடுபட்ட பள்ளி எதுனா ஹர்ட். சிறைச்சாலைகள் சீர்திருத்தத்திற்காக பாடுபட்ட பள்ளி ஹர்ட். கற்பித்தலில் உபகரண நிலையினை அறிமுகப்படுத்தியவர் ஸ்கின்னர். கற்பித்தலின் உபகரண நிலையினை அறிமுகப்படுத்தியவர் ஸ்கின்னர். அரவிந்தர் கூற்றுப்படி உண்மையான கற்பித்தலின் முதல் கொள்கை செயல்முறை கற்றல். அரவிந்தர் கூற்றுப்படி உண்மையான கற்பித்தலின் முதல் கொள்கை வந்து என்னென்னா செயல்முறை கற்றல். இதுதான் நம்ம இப்போவுமே நம்ம ஸ்கூல்லலாம் ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா, செயல்முறை கற்றல். அதுதான் அப்படியாகவும் வச்சுக்கோங்க. அரவிந்தர் கூற்றுப்படி உண்மையான கற்பித்தலின் முதல் கொள்கை செயல்முறை கற்றல் தான். ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்குறது தான். கற்றலை மேம்படுத்தும் தகவல் தொடர்பு சாதனங்களில் முதன்மையானது என்ன? தொலைக்காட்சியா, வானொலியா, இணையதளமா, செய்தித்தாளானா? செய்தித்தாள். ஏன்னா இந்த வரி வடிவம் ஒளி வடிவம் 2 இருந்தால் தான் அது சிறந்த கற்றல் அப்படியாகவும் வச்சுக்க. அப்போ செய்தித்தாள். மெக்காலே இந்தியாவில் புகுத்திய கல்வி முறை. மெக்காலே இந்தியாவில் புகுத்திய கல்வி முறை இணையதளம். கால்டுவெல் குக் அறிமுகப்படுத்திய கல்வி முறை. கால்டுவெல் ஹுக் விளையாட்டு முறையில் கால்டுவெல் ஹுக் அறிமுகப்படுத்திய கல்வி முறை விளையாட்டு முறையில் கற்றல். கால்டுவெல் குக் இவர்கள் அறிமுகப்படுத்திய கல்வி முறை விளையாட்டு முறையில் கற்றல். நவீன கல்வியின் தந்தை பெஸ்டலாசி. நவீன கல்வியின் தந்தை பெஸ்டலாசி. கீழ்நோக்கி கசிதல் ஹண்டர். மாஸ்லோவின் ஊக்குவித்தல் கோட்பாட்டில் அடித்தளம் உயிர்வாழ அடிப்படை தேவைகள். நடத்தை கோட்பாட்டின் அடிப்படை தூண்டல் துலங்கல் தொடர்பு. கீழ்நோக்கி வடிகட்டுதல் மெக்காலே. வெற்றியை போல் பின்தொடர்வது வேறொன்றுமில்லை என்ற கருத்துரையை விளங்குவது தயார் நிலையில் இருத்தல். ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் 1980 மதுரையில். தனி பயிற்றுவிப்பு முறை கற்பித்தலின் வேறு பெயர் கெல்லர் திட்டம். குழப்பமான கோட்பாடுடைய உத்தி கூர்மை என்பதை தெரிவித்தவர் ஸ்பியர்மன். முயன்று தவறி கற்றல் தாண்டே. சர்வவிக்ஷ அபியான் என்பது 100% கல்விக்கான திட்டம். மாஸ்லோவின் படிநிலை தேவைகள் 7. வாய்ப்பிழை எடுத்துக்காட்டுகளினால் மறைந்துள்ள ஊக்கிகளின் வெளிப்பாட்டை பற்றி கூறுவது ஊக்கிகளின் கோட்பாடு. சுயகல்வி ரசல். சிறைச்சாலைகள் சீர்திருத்தத்திற்காக பாடுபட்ட பள்ளி ஹர்ட். கற்பித்தலில் உபகரண நிலையினை அறிமுகப்படுத்தியவர் ஸ்கின்னர். அரவிந்தர் கூற்றுப்படி உண்மையான கற்பித்தலின் முதல் கொள்கை செயல்முறை கற்றல். கற்றலை மேம்படுத்தும் தகவல் தொடர்பு சாதனங்களில் முதன்மையானது செய்தித்தாள். மெக்காலே இந்தியாவின் புகுத்திய கல்வி முறை இணையதளம். கால்டுவெல் குக் அறிமுகப்படுத்திய கல்வி முறை விளையாட்டு முறையில் கற்றல். நவீன கல்வியின் தந்தை பெஸ்டலாசி. இதே மாதிரி அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு 20 to 30 கொஸ்டினோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நம்ம மேக்ஸுக்கும் வீடியோஸ் போடுறோம், இங்கிலீஷ்க்கும் கிராமர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனலை எஸ்ஜிடி டெட்டு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தாராளமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சிக்கும் மேக்ஸும் தமிழும் அப்லோட் பண்ணிட்டு வரோம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு லைக் போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.